ஒரு காலத்தில் மலைகளால் சூழப்பட்ட ஒரு சிறிய கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் மழை தொடங்கியது. முதல் நாள் மகிழ்ச்சி, இரண்டாம் நாள் கவலை, மூன்றாம் நாள் முதல் பயம். குளங்கள் நிரம்பின, நதிகள் கரை புரண்டன, வீடுகள் தண்ணீரில் மூழ்கின. அனைவரும் கிராமத்தின் உயர்ந்த இடமான சிறிய மலை மேல் இருந்த பழைய மண்டபத்துக்கு சென்றார்கள். அந்த மலைக்கருகே ஒரு பெரிய ஆலமரத்தின் கீழ் ஒரு சுவாமிஜி தியானத்தில் அமர்ந்திருந்தார். மின்னலும் இடியும் முழங்கின, காற்று வேகமாக வீசியது, மழை பொழிந்தது. ஆனால் அவர் அசையவில்லை, அமைதியாக தியானத்தில் இருந்தார். மக்கள் அவரை அணுகினர். சுவாமியே, ஏன் இந்த மழை, ஏன் இந்த வெள்ளம் என்று கேள்வி கேட்டார்கள். சுவாமிஜி மெதுவாக கண் திறந்தார். இந்த ஊரில் பொறாமை, சுயநலம், வஞ்சகம் அதிகமாகிவிட்டது. அதனால்தான் இயற்கை கோபம் காட்டுகிறது என்றார். மக்கள் அதிர்ந்தனர். இந்த மழையை நிறுத்த ஒரு வழி உண்டு என்றார் சுவாமிஜி. ஒவ்வொருவராக இந்த மண்டபத்திலிருந்து வெளியே சென்று சில நிமிடம் நின்று வாருங்கள். மின்னல் யாரை தாக்குகிறதோ அவர்தான் தவறு செய்தவர். மக்கள் நம்பினர். ஒருவருக்கு பிறகு ஒருவர் மண்டபத்திலிருந்து வெளியே சென்று நின்றனர். மின்னல் அடிக்கவில்லை. இறுதியில் ஒருவன் மட்டும் உள்ளே இருந்தான். அவன் அமைதியானவன், யாரிடமும் தீங்கு செய்யாதவன். ஆனால் மக்கள் அவனை நோக்கி கிசுகிசுத்தனர். அவன்தான் கெட்டவன், அதனால்தான் மின்னல் இன்னும் அடிக்கவில்லை. அவன் வெளியே போனால்தான் உண்மை தெரியும். அவனை நோக்கி அனைவரும் விரலைச் சுட்டினர். அவன் முகத்தில் பயமில்லை, அவன் கண்களில் அமைதி. அவன் மெதுவாக வெளியே சென்று நின்றான். அனைவரும் மூச்சை பிடித்தனர். அந்த நொடி மின்னல் அடித்தது. ஆனால் அந்த மனிதனை அல்ல. மின்னல் நேராக மண்டபத்தை தாக்கியது. மண்டபம் நடுங்கியது. மக்கள் கத்தினர். ஆனால் யாருக்கும் காயமில்லை. அந்த ஒரு மின்னல் அவர்களின் மனதை அதிர வைத்தது. அதே நொடியில் மழை நின்றது. சுவாமிஜி சிரித்தார். நீங்கள் எல்லோரும் சுயநலமும் சந்தேகமும் கொண்டவர்கள். ஆனால் அந்த ஒருவன் தூய மனம் கொண்டவன். அவனின் நன்மை காரணமாக மின்னல் உங்களை தாக்கவில்லை. நீங்கள் அவனை சபித்து வெளியே அனுப்பிய போது மின்னல் உங்களை தாக்கியது. ஒரு நல்ல மனிதன் ஒரு சமூகத்தில் இருந்தால் அந்த சமூகம் பாதுகாப்பாக இருக்கும். நல்லவர்களை தள்ளிவிட்டால் அழிவு நெருங்கும். நல்லவனாக இருங்கள், நல்லதை செய்யுங்கள். ஒரு நல்ல மனம் இருந்தால் ஒரு உலகம் காப்பாற்றப்படும்.